Dear students, in this video we are going to see about the second part of the lesson, measurement. The first part of the video we saw what is measurement, physics and unit system, SI units and base quantities. Okay, last class la nama measurement na enna, physics na enna, unit system, SI system and fundamental quantities இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஓகே, now we are going to see about clocks. clocksனால் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், கடிகாரங்கள். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டைம் குறிப்பிடக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ டைம் எல்லாம் பார்க்குறோன்னா எதில் பார்ப்போம், கிளாக்ஸில் தான் பார்ப்போம். Clocks are used to measure time intervals. Clocks எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு கால இடைவெளியை நம்ம மெஷர் பண்ண அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். So many clocks are being used from the ancient time. பழங்காலத்தில் நிறைய டைப்பில் கிளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. Scientists have modified the mechanism of clocks every time to obtain accuracy. சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டெவலப்மெண்ட் ஆக ஆக கிளாக்ஸையும் அவங்க மாடிஃபை பண்ணுறாங்க. அதனோட ஒர்க்கிங் மெக்கானிசம் சேஞ்ச் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் லெட்ஸ் see types of clock based on டிஸ்பிளே. அதாவது வெளி தோற்றத்தின் அடிப்படையில் கிளாக்ஸை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் அனலாக் கிளாக்ஸ், another one is digital clocks. Okay, next see about analog clocks. Analog clocks look like a classic clock. It has 3 hands to show the time. அனலாக் கிளாக் அப்படின்றது என்னென்னா பார்க்குறதுக்கு கிளாசிக் கிளாக், அதாவது பழைய காலத்தில் இருக்கக்கூடிய கிளாக்ஸ் மாதிரி இருக்கும். இதில் 3 ஹேண்ட்ஸ் இருக்குது, டைமை ஷோ பண்ணுறதுக்கு 3 ஹேண்ட்ஸ் இருக்குது. அதாவது கடிகார முள் இருக்கு இல்லையா, கடிகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முள், இதில் 3 ஹேண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலாக் கிளாக்ஸில் 3 ஹேண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹவர்ஸ் ஹேண்ட். ஹவர்ஸ் ஹேண்ட்னா என்ன, இட் இஸ் ஷார்ட் அண்ட் திக், இட் ஷோஸ் ஹார். அதாவது இந்த ஹவர்ஸ் ஹேண்ட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், குட்டையாக இருக்கும், அண்ட் திக் ரொம்ப மொத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை காட்டுது, எதை குறிப்பிடுது அப்படின்னா ஹவர்ஸ், நேரத்தை குறிப்பிடுது. 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்கிறேன் இல்லையா, அதை குறிப்பிடுது. நெக்ஸ்ட் மினிட்ஸ் ஹேண்ட். இட் இஸ் லாங் அண்ட் தின், இட் ஷோஸ் மினிட். மினிட்ஸ் ஹேண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லாங்காக இருக்கும் அண்ட் தின், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இது எதை குறிப்பிடுது அப்படின்னா மினிட்ஸ், நிமிடங்களை குறிப்பிடுது. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட்ஸ் ஹேண்டு. It is long and very thin, it shows second, it makes 1 rotation in 1 minute and 60 rotations in 1 hour. செகண்ட்ஸ் ஹேண்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப லாங், ரொம்ப நீளமாக இருக்கும் அண்ட் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், தின்னாக இருக்கும். இது எதை குறிப்பிடுது அப்படின்னா செகண்ட்ஸ், வினாடிகளை குறிப்பிடுது. 1 ரொட்டேஷனுக்கு இது 1 மினிட்டை குறிப்பிடுது, 1 நிமிடத்தை குறிப்பிடுது. 60 ரொட்டேஷன், 60 முறை சுற்றி வரும்போது 1 hour, அதாவது 1 மணி நேரத்தை குறிப்பிடுது. அனலாக் கிளாக்ஸ் கேன் பி ட்ரிவன் எய்தர் மெக்கானிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்கலி. இந்த அனலாக் கிளாக் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா மெக்கானிக்கலாகவும் ஒர்க் ஆகும், எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாகவும் ஒர்க் ஆகும், எலக்ட்ரானிக்கலாகவும் ஒர்க் ஆகும். See this activity. Make a model of an analog clock using cardboard. அதாவது அட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாக் மேட் பண்ணுங்க. ஓகே,
நெக்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் கிளாக்ஸ். டிஜிட்டல் கிளாக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா, a digital clock displays the time directly. It shows the time in numerals or other symbols. டிஜிட்டல் கிளாக் அப்படின்றது நம்மளோட நேரத்தை டைரெக்டாகவே அதில் பார்க்கலாம். இதில் நேரம் எப்படி குறிப்பிட்டிருக்கணும்னா நம்பர்ஸாவோ இல்லைனா ஏதாவது சிம்பிள்ஸாவோ குறிப்பிட்டிருக்கோம். அதன் மூலமாக நம்ம ஈஸியாக டைம் பார்த்துக்கலாம். இட் மே ஹாவ் 12 hours ஆர் 24 hours டிஸ்பிளே. இந்த டிஜிட்டல் கிளாக்ஸில் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா 12 hours காட்டுறதா இருக்கும், இல்லைன்னா 24 hours காட்டுறதா இருக்கும். ரீசன்ட் கிளாக்ஸ் ஆர் ஷோயிங் டேட், டே, மந்த், இயர், temperature, etc. Digital clocks are often called as electronic clocks. இந்த டிஜிட்டல் கிளாக்ஸில் இப்போல்லாம் நிறைய டெவலப்மெண்ட் வந்ததுனால நம்மளால் டிஜிட்டல் கிளாக்ஸ்லேயே டேட்டு, தேதி, டே, நாள், மந்த், மாதங்கள், அண்ட் இயர், வருடம், டெம்பரேச்சர், வெப்பநிலை, இது எல்லாத்தையுமே நம்ம டிஜிட்டல் கிளாக் மூலமாகவே பார்த்துக்கலாம். இந்த டிஜிட்டல் கிளாக்கு எலக்ட்ரானிக் மூலமாக ஒர்க் ஆகிறதுனால இதை எலக்ட்ரானிக் கிளாக்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் see the activity. Make a model of a digital clock using matchsticks on a cardboard with date and time. இந்த டிஜிட்டல் கிளாக் மாதிரி நீங்கள் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி அதில் மேட்ச் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைம் செட் பண்ணி அதில் டேட் அண்ட் டைம் இருக்க மாதிரி ஒரு மாடல் நீங்கள் ரெடி பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் see accuracy in measurements. அப்படின்னா துல்லியமாக எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். We have seen that measurement is the base of all experiments in science and technology. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், மெஷர்மெண்ட்டு தான் எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கும் பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். The value of every measurement contains some uncertainty. அதாவது ஒரு சில மெஷர்மெண்ட்லாம் சந்தேக நிலையில் இருக்கும், துல்லியமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. These uncertainties is called as errors. இந்த மாதிரி சந்தேக நிலையில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எரர், தவறானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Error is defined as the difference between the real value and the observed value. அதாவது எரர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஸ்டாண்டர்ட் வேல்யூவும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேல்யூவும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. While taking measurements, error should be minimum and the measured value should be precise and accurate. நம்ம எடுத்திருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸில் எரர் இருக்கும், ஆனால் அதனோட ப்ரிசைஸும் அக்யூரேட்டு, துல்லியம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போத் ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி மே சீன் டு பி சேம் பட் தே ஆர் நாட் சிமிலர். அதாவது ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது, சிமிலர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லுக் அட் த arrows shot by 3 persons. In the first image, all the arrows are hit at the center. இங்கே ஃபஸ்ட்டு இமேஜை பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஆரோஸ் எல்லாமே ஒரே பிளேஸில், பர்டிகுலர் சென்டர் பிளேஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதனோட அக்யூரசி அண்ட் ப்ரிசைஸும் சேம், ஒரே மாதிரியாக இருக்குது அண்ட் துல்லியமாகவும் இருக்குது. In the second image, all the arrows are hit at the same place but not at the center. இங்கே
செகண்ட் இமேஜ் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய 3 ஆரோஸும் ஒரே பர்டிகுலர் பிளேஸில் இருக்குது, இருந்தாலும் சென்டர் பாயிண்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It shows that first person is precise and accurate. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது ப்ரெசைஸும் அக்யூரன்சியும் ஒரே மாதிரி சேமாக இருக்குது. செகண்ட் பர்சன் ப்ரெசைஸ் பட் நாட் அக்யூரேட், அவங்களோட ப்ரெசைஸ் வந்து அக்யூரேட்டாக இல்லை, அதாவது சென்டரில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் இமேஜ். தேர்ட் இமேஜில் 3 ஆரோவுமே என்ன தனித்தனியாக இருக்குது, ஒரே இடத்துலையும் இல்லை, சென்டர் பாயிண்ட்லேயும் இல்லை. இதில் என்ன இருக்குது, அக்யூரன்சியும் கரெக்டாக இல்லை, ப்ரெசைஸும் கரெக்டாக இல்லை. Accuracy is the closeness of a measured value to the actual value or true value. அக்யூரசி அப்படின்றது ரொம்ப நம்மளோட ஸ்டாண்டர்ட் வேல்யூவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரிசிஷன் இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more மெஷர்மெண்ட் டு ஈச் அதர். ஃபஸ்ட்டு இமேஜில் பார்த்தோம் 3 ஆரோவுமே சென்டரில் இருந்தது. இது வந்து அக்யூரசி கரெக்டாக இருக்குது, ப்ரெசைஸும் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இமேஜில் 3 ஆரோஸும் ஒரே இடத்துல இருக்குது, ஆனால் சென்டரில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்டு வேல்யூவும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய வேல்யூவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது அக்யூரசி. ப்ரிசிஷன் அப்படிங்கிறது நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட மெஷர்மெண்ட்டு ஒரே மாதிரி இருக்கா வேரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் ப்ரிசிஷன். While making measurements, accuracy is always decided. நம்ம எப்போ மெஷர்மெண்ட் எடுத்தாலும் அதில் அக்யூரசி துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் துல்லியமாக இருக்கணும்னு நினைப்போம். The measured value should be close to the true value. நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூவோட ஒத்து போகணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Next, let's see approximation அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது தோராயமான முறையில் நாம் மெஷர் பண்ணுறது தான் அப்ராக்சிமேஷன். While we prepare a dish, we choose the ingredients approximately. நம்ம ஏதாவது டிஷ் நம்ம ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம மெஷர் பண்ணி அக்யூரேட்டாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. we do not measure them accurately always. எப்போவுமே நம்ம அக்யூரேட்டாக எடுக்கிறது இல்லை, தோராயமாக நம்ம யூஸ் பண்ணிப்போம். Similarly, it is not possible to set the exact value while taking measurement. இந்த மாதிரி தான் நம்ம மெஷர் பண்ணும்போது எப்போவுமே அக்யூரேட்டாக எடுக்க மாட்டோம், தோராயமாக நம்ம எடுத்துப்போம். Sometimes we take the approximate value. Approximation is the process of finding a number which is acceptably close to the exact value of the measurement of a physical quantity. Approximation அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, தோராயமாக நம்ம ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதா அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் எஸ்டிமேஷன் ஆஃப் அ நம்பர் obtained by rounding of a number to its nearest place value. நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா அதனோட நம்ம எடுத்துக்கக்கூடிய அப்ராக்சிமேஷன் வேல்யூ கரெக்டாக ஒத்து போகிற மாதிரி நம்ம தோராயமாக எடுத்துப்போம். when the data are inadequate, physicists are in need of an approximation to find the solution for problems. ஒரு சில நேரத்தில் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தேவையான டேட்டாஸ்லாம் நமக்கு போதுமானதாக இல்லைன்னா ஃபிசிசிஸ்டில் என்ன பண்ணுவாங்கன்னா தோராயமாக அவங்களோட அனுமானத்து மூலமாக எடுத்துப்பாங்க. Approximation are usually based on certain assumption having a scientific background and they can be modified whenever accuracy is needed. நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னா, நம்மளோட டேட்டா இல்லை, போதுமான டேட்டா இல்லை அப்படின்னா சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச இதுக்கு முன்னாடி பண்ண
எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ எடுத்துப்பாங்க. அது எது கூட ஒத்து போகும் அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃப்னா என்னன்னு பார்க்கலாம். Calculators are widely used in day-to-day life to do the calculation. நம்மளோட day-to-day லைஃப்பில் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். The result given by a calculator has too many digits. கால்குலேட்டரில் நம்ம கால்குலேஷன் போடும்போது அதில் ஆன்சர் எப்படி இருக்கும், நிறைய டிஜிட்ஸில் இருக்கும். ஹென்ஸ் த ரிசல்ட் கண்டெய்னிங் மோர் டிஜிட்ஸ் ஷுட் பி ரவுண்டட் ஆஃப். இந்த நிறைய டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் ரவுண்டட் ஆஃப் பண்ணுவோம். The technique of rounding off is used in many areas of physics. அதாவது ஃபிசிக்ஸ் டெக்னாலஜியில் இந்த ரவுண்டிங் ஆஃப் நிறைய யூஸ் பண்ணுவோம். ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃப் எப்படி பண்ணணும்? டிசைட் விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட் டு கீப். நம்ம இப்போ ஒரு கால்குலேஷன் போடுறோம் அப்படின்னா நம்ம டிசைட் பண்ணிக்கணும் நமக்கு எத்தனை டிஜிட்டில் ஆன்சர் வேணும். 2 டிஜிட் ஆர் 3, 4, 5 அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லீவ் இட் த சேம் இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தேன் 5. இப்போ நம்ம 3 டிஜிட் டிசைட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சரில் 3 டிஜிட்க்கு மேலே லெஸ் தென் 5, 5க்கு கீழே 3, 4 அந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் 3 டிஜிட்க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 3 டிஜிட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ஆன்சராக வச்சுக்கணும். இன்க்ரீஸ் இட் பை 1 இஃப் த நெக்ஸ்ட் digit is 5 or greater than 5. இப்போது நம்ம 3 டிஜிட் ஆன்சர் வேணும்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் 5 ஆர் greater than 5, 5 அல்லது 5க்கு மேல் இருக்கக்கூடிய நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அதை 1 நம்பராக நம்ம ஆன்சரில் ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மெஷர்மெண்ட் lesson is over. We will see in next class. Thanks for watching.